காசிப முனிவர் என்ற பெரிய முனிவர் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள். ஒருவரது பெயர் திதி, இன்னொருவரது பெயர் அதித்தி. இதில் திதி ரொம்ப நல்லவள். அவள் தன்னுடைய கடமைகளை செய்வனை செய்து கொண்டு வந்தாள். எப்போதும் எல்லோரிடமும் சிரித்த முகத்தில் நடந்து கொள்வாள். அவள் யாரையும் தெளிவாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேச மாட்டாள். எளியவராக இருந்தாலும் மரியாதையுடன் நடத்துவாள். மிகவும் பொறுமையானவள். ஆனால் அதித்தி இதற்கு முற்றிலும் மாறானவள். எல்லோரிடமும் எரிந்து விழுவாள். யாரையும் மரியாதையாக நடத்த மாட்டாள். பொறாமைக்காரி. யார் வந்தாலும் அவர்களுடன் வம்பு சண்டை. அதனால் அவளை யாருக்கும் பிடிக்காது. அவளை கண்டாலே யாராக இருந்தாலும் விலகிச் சென்று விடுவார்கள். ஆனால் திதியை கண்டால் அன்பாக பேசிவிட்டே செல்வர். இதனை கண்ட அதித்தி திதியை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்வாள். அவளிடம் சரியாக நடந்து கொள்ள மாட்டாள். அவளிடம் மரியாதை குறைவாகவே நடப்பாள். ஆனால் இதையெல்லாம் திதி பொருட்படுத்தாமல் அதித்தியிடம் அன்பாக நடந்து கொள்வாள். காசிப முனிவரோ இருவரிடமும் சமமான அன்பினை காட்டுவார். இவ்வாறு இருக்கும்போது திதியும் அதித்தியும் கருவுற்றனர். முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். இருவரையும் நன்கு கவனித்தார். சரியான காலத்தில் திதி தேவர்களை பெற்றெடுத்தாள். அவர்கள் அழகானவர்களாகவும் அறிவுற்றவர்களாகவும் விளங்கினார்கள். ஆனால் குறித்த காலத்திற்குள் அதித்தி குழந்தை பெறவில்லை. இருந்தாலும் உரிய காலத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவள் பொறுத்து கொண்டாள். காலம் கணிந்த பின் அதித்தி குழந்தை பெற்றாள். ஆனால் அவள் பெற்றவை அனைத்தும் பாம்புகளாக இருந்தன. அவற்றை கண்ட அதித்தி அதிர்ச்சி அடைந்தாள். தனது கணவனை பார்த்து, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு பாம்புகள் குழந்தையாக பிறந்தன? இதைவிட எனக்கு குழந்தைகள் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று பலவாறு கூறி அழுது புலம்பினாள். அதை கண்ட காசிப முனிவர், நீ அழாதே. ஏனென்றால் அவரவர் எண்ணப்படியே எல்லாம் நடக்கும். உனது எண்ணங்களே இவ்வாறு பாம்பு குழந்தைகள் பிறக்க காரணம். இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு இனிமேலாவது அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள் என்று கூறி அவளை தேற்றினார். இருந்தாலும் அதித்தியின் மனம் அமைதியுறவில்லை. அவள் கலங்கினாள். அதை கண்ட அவளது குழந்தைகளான பாம்புகள், அம்மா, தாங்கள் கவலைப்படாதீர்கள். நாங்களும் பலசாலிகள்தான். எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? எங்களை கண்டவுடன் அனைவரும் பயந்து போய் ஓடுகின்றனரே. இது எங்களுக்கு எவ்வளவு பெருமை. அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று ஆறுதல் கூறின. திதியையும் அவளது குழந்தைகளையும் எவ்வாறு அதிதிக்கு பிடிக்காதோ அதே போன்று பாம்புகளுக்கும் பிடிக்காது. அதிலும் திதியின் குழந்தையான கருடன் பாம்புகளுக்கு பரம எதிரியாக இருந்தான். அவனிடமிருந்து தப்பிப்பதே அந்த பாம்புகளுக்கு பெரும் பாடாக இருந்தது. தன் தாயையும் சகோதரர்களையும் பாம்புகள் இழிவாக கருதி அவமரியாதையாக நடத்தியதால் கருடனுக்கு பாம்புகள் மீது கோபமாக வந்தது. அதனால் பாம்புகளை கண்டால் சகோதரர்கள் என்றும் பாராமல் அவர்கள் மீது சீறியது. அதனை கண்ட திதி கருடனிடம், மகனே, அவர்களும் உன் சகோதரர்கள். அதனால் அவர்களிடமும் அன்பாக நடந்து கொள். அவர்கள் எது செய்தாலும் அதனை பொறுத்துக்கொள் என்றார். அதனை கேட்ட கருடனோ, அம்மா, நான் பொறுமையாகத்தான் இருக்கின்றேன். நானாக அவர்களை துன்புறுத்த மாட்டேன். அவர்கள் எனக்கு துன்பத்தை கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? முடிந்தவரை பொறுமையாக இருந்துவிட்டு என்னால் முடியாத நிலையில்தான் அவர்களை விரட்டுகின்றேன். என்னால் அவர்களுக்கு துன்பம் வராது. அவர்களாக வந்தால் என்னால் இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாது என்று கூறினான். அன்றிலிருந்து கருடன் பாம்புகள் தவறு செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி சென்றான். இதனை கண்ட பாம்புகள் தங்களை கண்டு கருடன் பயந்து விட்டான் என நினைத்து கொண்டு தங்களுக்குள் கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தன. காலங்கள் உருண்டோடியது. கருடன் திருமாலின் வாகனமானான். இவ்வாறு இருக்கும்போது தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தனர். பார்க்கடலை கடைந்தவுடன் அமுத குடம் கிடைத்தது. அதனை எடுப்பதற்கு தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. ஒவ்வொருவரும் அமுத குடம் எனக்குத்தான் எனக்குத்தான் என்று போட்டி போட்டனர். அதனை கண்ட திருமால் குடத்தை கருடனிடம் கொடுத்து பத்திரமாக பாதுகாக்குமாறு கூறிவிட்டார். திருமாலிடம் அமுத குடத்தை பெற்ற கருடன் அதனை எடுத்துக்கொண்டு வேகமாக வானத்தில் பறந்தார். அவ்வாறு பறந்து வந்து யாரும் அணுக முடியாதவாறு ஒரு ஆற்றங்கரையில் தர்பை புல் வளர்ந்திருந்த இடத்தில் அப்புல்களை வளைத்து போட்டு அதன் மேல் வைத்து பாதுகாத்தார். அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு
பறந்து வந்த கருடனை ஆற்றங்கரையில் இருந்த பாம்புகள் பார்த்துவிட்டன. அப்பாம்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அமுதகுடத்தை கருடனிடமிருந்து பறிக்க நினைத்தன. அதற்காக கருடன் சோர்வடையும் வரை காத்திருந்தனர். ஆனால் கருடன் களைப்படையவோ சோர்வோ அடையவில்லை. கண்ணும் கருத்துமாக கருடன் தமது கடமையை செய்து கொண்டிருந்தார். பொறுத்து பொறுத்து பார்த்த பாம்புகள் கருடனை எதிர்த்து போராடி எப்படியாவது அமுதகுடத்தை பெற்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தன. கருடனை சுற்றி வளைத்தன. இந்த எதிர்பாராத தாக்குதலை கண்டு கருடன் அஞ்சவில்லை. தனது சகோதரர்களான பாம்புகளை பார்த்து, சகோதரர்களே, இது திருமால் என்னிடம் கொடுத்து பாதுகாக்க சொன்ன அமுதகுடம். அதனால் இதனை அபகரிக்க நினைக்காதீர்கள். கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். கடவுளின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் இருக்கிறேன் என்று பலவாறு எடுத்து கூறியது. ஆனால் அதனை கேட்காத பாம்புகள் ஒன்று கூடி கருடனை கொன்று அமுதத்தை கைப்பற்றுவதற்காக வந்தன. கருடன் கோபமுடன் பாம்புகளை பார்த்தது. பாம்புகள் கருடனின் கோப பார்வைக்கு அஞ்சவில்லை. எப்படியாவது அமுத குடத்தை கைப்பற்றி விடுவது என்று நெருங்கி வந்தன. கருடன் அனைத்து பாம்புகளையும் தன்னுடைய அலகால் கொத்தி கொத்தி தூக்கி போட்டுவிட்டு அமுத குடத்தை தூக்கி கொண்டு வானத்தில் பறந்தது. பாம்புகளால் பறக்க முடியவில்லை. கொஞ்ச தூரம் ஓடி சென்று பின்னர் திரும்பி அமுதகுடம் இருந்த இடத்திற்கே வந்துவிட்டன. அமுதகுடம் இருந்த இடத்தில் அமுதம் தர்பை புல்லில் சிந்தி கிடந்தது. அதனை பார்த்த அனைத்து பாம்புகளும் தங்களது நாவால் நக்கி அந்த அமுதத்தை குடித்தன. அவ்வாறு நாவால் நக்கின்ற போது அவற்றின் நாக்கை தர்பை புல் அறுத்து விட்டது. பாம்பின் நாக்குகள் இரண்டாக பிளவுபட்டு போய்விட்டன. இதுதான் பாம்பின் நாக்கு பிளவுபட்டதற்கான காரணம். அமுத கலசத்தை பறிக்க பார்த்த பாம்புகளை கண்டால் கருடனுக்கு கடுங்கோபம் வந்து அவைகளை துரத்தும். அன்றிலிருந்து கருடனுக்கு பகை பாம்பு என்று சொலவடையும் வழக்கத்தில் வந்துவிட்டது.